Badri must first explain Varnashram, Brahminical, Patriarchal, Sanatana, Vedic in contrast to Tamil Aram as well as literature. There is a great rift between Tamil and rest. Kindly enlighten, please. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவராகவே கற்பனை செய்து கொள்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பெரிய இருமாப்பு இருக்கிறது. இவங்க ஹிஸ்ட்ரியில் நாங்கள் அதாவது 2ஆ பிரிச்சுக்கிறோம். இந்த பக்கம் பிராமணிக்கல் வேதிக் சென்ட்ரிக் ரிலிஜன், அது வடவர்கள் சான்ஸ்கிரிட். இந்த பக்கம் தமிழ். எல்லா கெட்டதையும் தூக்கி இந்த பக்கம் போட்டுருது, எல்லா நல்லதையும் தூக்கி இந்த பக்கம் போட்டுருது. போட்டுட்டு எங்கள் அறம் தமிழ் அறம் இப்படி, நீங்கள் முறம் நாங்கள் அறம் அப்படின்னு சொல்லிடுது. இது எந்த ஒரு பேசிக் இதுவும் கிடையாது. பேட்ரியார்கள்னா ரெண்டும் பேட்ரியார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுமே தந்தை வழி சமூகம், ஆண்மைய சமூகம். அது எல்லாமே போர் சமூகங்கள். போரில் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் முக்கியம். அப்போ ஆணுக்கு இயல்பாகவே பெரும்பாலான ஸ்பீஷீஸில் ஆண் தான் வலுவானவன். ஒத்தை ஆண் சிங்கம் அது மட்டும் வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கும். பெண்கள் தான் போய் ஹண்ட் பண்ணிட்டு வரும் பெண் சிங்கங்கள் இது போய் பிடுங்கி திங்கும், அவ்வளோதான். அதுதான் எல்லா இடத்துலையும் போர் புரிதல். ஹண்டிங் அண்ட் ஃபார்மிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம 2 கால்களில் நடக்கக்கூடிய குரங்கு இனத்திலேருந்து தோன்றிய ஒரு வழித்தொன்றலாக வரும்பொழுது போய் வேட்டையாடுவது ஆண். கேதரிங், அந்த கிழங்குகள் போன்ற மற்ற உணவுப் பொருட்களை, பழங்கள் எல்லாத்தையும் சேகரிப்பது பெண். இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. இதில் வெளில போனால் அது திரும்பி உயிரோட வருவானான்னு தெரியாது. இப்போ வலுவானவனாக இருக்க வேண்டும், ஆயுதமேந்தியவனாக இருக்க வேண்டும், இது குழந்தையை பராமரிப்பவளாக இருக்க வேண்டும், பால் கொடுத்து குழந்தையை வளர்க்க வேண்டும். பயாலாஜிக்கலி அதுதான் குழந்தையை பெற்று பால் கொடுத்து வளர்க்க வேண்டியது பெண் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரென்த்தை காண்பிக்கக்கூடிய சமூகமாக நம்ம ஆண்மைய சமூகமாக தான் இருந்திருக்கோம். எல்லாம் 19, 20ஆம் நூற்றாண்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மாறி முழுமையாக 20ஆம் நூற்றாண்டில் தான் ஜெண்டர் இம்பேலன்ஸுங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற பேச்சே 21ஆம் நூற்றாண்டில் தான் நாம் அதை பற்றிய இந்தியா போன்ற இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் போன நூற்றாண்டு வரைக்கும், போன 10 ஆண்டு 20, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பையனுக்கு கல்வி, பெண்ணுக்கு திருமணம், அதற்கு லோன் வாங்க வேண்டுமா எங்களிடம் வாருங்கள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்த மாநிலம். புதுசாக காது குத்துறாங்க தமிழ் அறம் அப்படின்லாம் பேசிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பெண்பால் புலவர்கள் இருந்தார்கள். எண்ணிக்கையை பாருங்க, இம்பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட போது இருந்தாங்க. அப்போ அங்கே பெண்களே இயற்றவில்லையானா சமஸ்கிருதத்திலையும் வேத மந்திரங்களை சொன்ன பெண் ரிஷிகள் பெயர் இருக்கு. எல்லா சமூகத்திலையுமே சிறப்பானதைத்தான் நீங்கள் சேகரித்து ஒரு தொகுப்பாக மாற்றுது. அந்த தொகுப்புல அந்த பர்டிகுலர் சொசைட்டியோடைய ஹைலைட் தான் அங்கே காண்பிக்கப்படும். அப்புறம் காலத்துடைய, அதாவது தவறான கம்பேரிசன்ஸ். இப்போ நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் திருக்குறள் எடுத்துப்பீங்க, அந்த பக்கம் நீங்கள் பகவத்கீதை எடுத்து பாருங்கள். இரண்டிலும் அங்கே பகவத்கீதை என்பது ஒரு போர் புரியும் நேரத்தில் ஒருத்தன் கை நடுங்குகிறது, கண்ணா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறான், அவனுக்கு போதிக்கிறது. அதில் நிறையா விஷயங்களை கொண்டு உலக எல்லா தரிசனங்களையும் கொண்டு எல்லா மதங்களையும் கொண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக அவர் இது எதுவும் ஆகாதுப்பா, நேராக என்னை சரணடை, நான் சொல்கிறத செய், வேலையை பார்ப்போ அப்படின்னு முடிச்சிடுறாரு. இது அப்படிப்பட்ட நூல் கிடையாது திருக்குறள். அப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு, சம்மந்தமே இல்லாத ரெண்டுத்தை கம்பேர் பண்ணிட்டு, நான் பாரு நான் எங்கே நிற்கிறேன் பாரு. அப்புறம் ஏதோ ஒரு கணியன் பூங்குன்றனாரோட ஒரு பாட்டை எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு பாட்டை எடுத்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு என்னோடது பாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சமூகங்களுமே ஒரு சிறப்பான சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தான் பார்த்துக்கிட்டு இந்த பார்வையிலிருந்து வெளில வரணும். ஆனால் தமிழ்நாட்டில் வெளியில் வரமாட்டார்கள்ங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாடு மட்டமானதுன்னு நான் சொல்லலை. தமிழ் இலக்கியங்களோ அவை போதிக்கும் அறமோ அவையெல்லாம் மிகவும் மிகவும் கீழ்த்தரமானவைன்னு நான் சொல்லலை. சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் அந்த 8 தொகை 10 பாட்டு காப்பியங்களுக்கு பிறகுதான் இந்த நீதி நூல்கள் வர ஆரம்பித்தன அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவருக்கான காலம் என்ன, அதை நம்ம ஏற்கனவே போன தடவை பேசிட்டோம். அப்பொழுதுதான் இது ஒன்று மட்டும் இல்லை, அங்கேருந்து ஆரம்பித்து வரிசையாக நமக்கு நூல்கள் கிடைக்கின்றன. திருக்குறள், நாலடியார் அப்படின்னு ஆரம்பித்து போயிட்டு இருக்காது. அதுக்கு பிறகும் நீதி சொல்லும் ஒற்றை வாக்கியங்கள் நமக்கு வந்தது. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்படிங்கிறதெல்லாம் அது இன்னும் காலத்தால் பிற்பட்டவை. அப்போ இவை எல்லாமே போதனை முறை. அதுதான் இந்த டைடாக்டிக் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம், போதிக்கிறது. போதிக்கும் இலக்கியங்கள்ங்கிறது வேறு வகை இலக்கியங்கள்ங்கிறது வேறு. சங்க இலக்கியத்தில் ஒரே லவ் ஓடிட்டு இருக்கு. திருக்குறள்லேயே அவர் ஒரு இது முழுக்க அவர் லவ்வை பண்றாரு.
இவையெல்லாம் தேவைன்னு கருதி அவங்க பண்ணுறத வந்து எடுத்து 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு மாரல்ஸ்குள்ளே அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறது வந்து தேவையில்லை, அவசியம் அல்ல. அது 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 எல்லாமே அக்கப்போர் தான். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது வந்து தனியாக இந்த பதிவின் கீழாகவும் கேட்கலாம். எங்களுடைய எல்லா பதிவுலையுமே பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டேக் அல்லது ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி அப்படின்னு போட்டு கேளுங்க. உங்களுடைய மின்னஞ்சலையும் உங்களுடைய பெயரையும் விரிவாக எழுதுங்க. நீங்கள் உங்கள் பெயர் ஊர் கூட சேர்த்து போடுங்க. உங்கள் பெயர் ஊரோட சேர்த்து படித்து உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப விருப்பத்துடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.